வணக்க மக்களே, இதை பார்த்தாலே தெரியுது இது டெக்னிக்கல் எரர் தான் அப்படின்னு. அப்படி இருந்தும் தவறான முடிவை கொடுத்திருக்காங்க அப்படின்னு ரிக்கி பாண்டிங் விமர்சனம் பண்ணிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சிஎஸ்கேக்கும் பஞ்சாப்க்கும் இடையேயான போட்டி ரொம்பவே விறுவிறுப்பா போனுச்சு. கடைசி நேரத்துல பஞ்சாப் அணிக்கு மரண பயத்தை தல தோனி காட்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். 18 ரன்கள் வித்தியாசத்துல பஞ்சாப் இந்த கேம்ல ஜெயிச்சிருந்தாலும் கூட சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டா தோனிக்கு அகெயின்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விதிமீறல் நடந்திருக்கு. இது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். இப்போ இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் ஆன பஞ்சாப்ல ஒரு சைட் விக்கெட்ஸ் போய்கிட்டே இருந்தாலும் இன்னொரு சைட் பாத்தீங்க அப்படின்னா அதிரடியை அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை. பஞ்சாபோட பியூட்டியே அதுதான். பவர் பிளேலேயே 5 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு. ஆனா ஓவரால் பாத்தீங்கன்னா 6 விக்கெட்ஸ் மட்டும் தான் லாஸ் பண்ணிருந்தாங்க. அப்போ பவர் பிளே முடிஞ்சு ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் விழுந்திருக்கும். ஒரு 3 வீரர்கள் மரண காட்டிட்டாங்க. 219 அடிச்சிட்டாங்க. 220 டார்கெட் அப்படின்னு செட் பண்ண உடனே சிஎஸ்கேக்கு அதுவே பயங்கர பிரஷர் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டார்கெட், அதாவது 211 தான் அதிகபட்சமா சிஎஸ்கே அடிச்சிருப்பாங்க, சேஸ் பண்ணிருப்பாங்க. 226 சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிஎஸ்கேக்கு. இந்த சீசன்ல சிஎஸ்கே சேசிங்ல தொடர்ந்து சொதப்பிட்டு தான் வராங்க. ஹேட்ரிக் தோல்வியை வேற கொடுத்திருக்காங்க. அப்போ முதல் ஓவர்ல இருந்தே சிஎஸ்கே பயங்கரமா பிரஷர்ல இருந்தாங்க. இந்த பிரஷரை உள் வாங்கிக்கிட்டு சிஎஸ்கே நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ரன் ரேட் ரொம்பவே அதிகமா போயிருச்சு. மிடில் ஓவர்ல அதிகமா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணல, அதிகமா 6 அடிக்கல. அதே மாதிரி ஓவருக்கு ஒரு 4 இல்லனா 2 4 அடிக்கணும். அதை விட்டுட்டு சிங்கிள் டபுள்னு கான்வே கட்டையை போட்டு ஆடிட்டு இருந்தாரு. அதே மாதிரி தூபே கிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்த்தாங்க ஃபேன்ஸ், அதெல்லாம் அவர் கொடுக்கல. இதுதான் தோல்விக்கு பெரிய காரணமா அமைஞ்சது. இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா தல தோனி 12 பால் பிடிச்சு 27 ரன் அடிச்சிருப்பாரு. ஒரு 4 அடிச்சிருப்பாரு, 3 6 அடிச்சிருப்பாரு. அதுல ஃபெர்கூசனோட ஓவர்ல பாத்தீங்கன்னா பேக் டு பேக் 2 சிக்ஸர்களை தோனி பறக்க விட்டுருப்பாரு. 5வது பால் ஒரு 6 அடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு. அப்போ அந்த சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 பால் கிட்ட ஒரு 4 கூட அணில வரல. கண்டிப்பா 6 தேவை அப்படின்ற நிலைமை இருந்துச்சு. அப்போ பெர்ஃபெக்ட்டா ஒரு ஷாட் தோனி அடிச்சிருப்பாரு. அந்த பாலும் இன்னொரு 6 தான். அந்த பால் தோனியை பார்த்து அவரோட பாடியை பார்த்து தூக்கி எரிஞ்சிருப்பாரு ஃபெர்கூசன். நெஞ்சுக்கு நேரா பால் போயிருக்கும். அதை தோனி அடிக்க ட்ரை பண்ணும்போது டாப் எட்ஜ் ஆகி பேக்ல 6 போயிருக்கும். அதை உடனே நோ பால்க்கு செக் பண்ணிட்டாங்க. அப்போ கிளியரா தெரிஞ்சது அது நோ பால் தான் அப்படின்னு. தோனியோட நெஞ்சுகிட்ட தான் பால் போனுச்சு. ஆனா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இது நோ பாலா இல்லையான்னு பார்த்தாங்க. சிலது கரெக்டா அமையும், சிலது அமையாது. பட் தோனிக்கு நடந்ததை பொறுத்த வரைக்கும் பாலை பார்த்தாவே கிளியரா தெரியுது அது நெஞ்சுகிட்ட தான் போச்சு அப்படின்னு. அது நோ பால் தான் அப்படின்னு தெரியுது. ஆனா 3வது நடுவர் இது நோ பாலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் பிரஷர் பில்ட் ஆன இடம். ஒருவேளை அது மட்டும் ஃப்ரீ ஹிட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஹிட் பால தோனி இன்னொரு 6 அடிச்சிருப்பாரு. அப்படின்னா இந்த மேட்ச் கண்டிப்பா சிஎஸ்கே பக்கம் மாறி இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா நடுவர்கள் பண்ண அந்த தப்பால சிஎஸ்கே அணி தோல்வியை சந்திச்சுட்டாங்க. இப்போ இத பத்தி பாண்டிங் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, கண்ணால பார்த்தாலே தெரியுது நோ பால்னு, நீங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அது நோ பால் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஐபிஎல்ல இன்னுமே நீங்க டெக்னாலஜியை டெவலப் பண்ணணும். இது ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா ஏமாற்றமா இருக்கும். இது கிளியரா நோ பால் தான். சிஎஸ்கேக்கு நடந்தது மோசமான ஒரு விஷயம். ஆனா இதே மாதிரி ஒரு விஷயம் ஃபியூச்சரில் நடக்காம பார்த்தா ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி பாண்டிங் பேசிருக்காரு. நன்றி, வணக்கம்.